Hello friends, welcome to Rainbow Flavors. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Tutti Frutti எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இத கடையில வாங்குறதை விட வீட்லயே எப்படி ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது பண்றதுக்கு ஒரு பப்பாளி காய் எடுத்துர்க்கேன். இதுல தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் பீலரை வச்சு மேலே உள்ள தோலை எடுத்துறலாம். தோல் எடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு சைடையும் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் இத ரெண்டா கட் பண்ணிட்டு உள்ள சீட்ஸை நைஃப் இல்லனா ஸ்பூன் வச்சு எடுத்துறலாம். சீட்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீல நீளமா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மேலே இருக்கிற சதையையும் எடுத்துறணும். இதை ரெண்டா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பேன்ல தண்ணி சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச பப்பாளி காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்கறதுக்கு மெஷர்மெண்ட்லாம் எதுவும் இல்லை. பப்பாளி காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அடுத்து கட் பண்ணி வச்ச பப்பாளி காயெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதோட கலர் சேஞ்ச் ஆகி டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இதுக்கு நம்ம சக்கரை பாகை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பேனில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட 2 கப் சக்கரை சேர்த்துக்கலாம். அதாவது 400 கிராம் சக்கரை எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான் நான் சக்கரையும் தண்ணியும் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பப்பாயாவை இதில் சேர்த்துடலாம். இப்போ சக்கரை பாகெல்லாம் கொதிச்சு பாதி அளவுக்கு வர வரைக்கும் இதை கொதிக்க வைப்போம். இதை பண்ணுறது ரொம்ப ஈஸி. மற்றபடி இதை காய வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். சக்கரை பாகெல்லாம் நல்லா கொதிச்சு பப்பாளி காயெல்லாம் இன்னும் கொஞ்சம் சுருங்கி வந்திருக்கு பாருங்கள். இதோட நம்ம 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம். இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஸ்வீட்டு கரெக்டாக இருக்கான்னு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நம்ம தனித்தனி பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ 4 பவுல் எடுத்து வச்சுருக்கேன். 4 பவுல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வைக்கும் போதே சக்கரை பாகோட சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இதில் நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் நான் ரெட் கலர் சேர்த்துக்கிறேன். அடுத்து க்ரீன் கலர் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஆரஞ்சு கலர். கடைசியாக எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன். எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது எல்லாத்துக்குமே தனித்தனி ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் வரும். இது மினிமம் ஒரு 12 ஹவர்ஸ் ஊறட்டும். அது வரைக்கும் இதை கவர் பண்ணி மூடி வச்சிடலாம். இப்போ 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கலர் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு. இப்போ இதில் எக்ஸஸாக இருக்கிற சுகர் வாட்டர் எல்லாத்தையுமே ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெட் கலரை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் டிஷ்யூவை வச்சுட்டு அதில் நம்ம டியூட்டி ஃப்ரூட்டியை சேர்த்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி எல்லா கலர் டியூட்டி ஃப்ரூட்டியையும் ட்ரைன் பண்ணிவிட்டு டிஷ்யூவில் வச்சுருங்க. இது 1 டே ஃபுல்லாக இப்படியே இருக்கட்டும். இது நல்லா ட்ரை ஆகி வரணும். அப்போ தான் இந்த டியூட்டி ஃப்ரூட்டியோட கலர் நம்ம கையில் எடுக்கும் போது ஒட்டாமல் வரும். இப்போ இது 1 டேக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இடையில நான் ஒரே ஒரு டைம் மட்டும் டிஷ்யூ மாற்றிருக்கேன். டியூட்டி ஃப்ரூட்டியில் கலர் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு. அந்த பாகெல்லாம் கையிலையும் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் கேக் பண்ணுறதுக்கு, பன் செய்கிறதுக்கு, ஐஸ்கிரீம் மேலே போடுறது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கலர்ஃபுல்லான டியூட்டி ஃப்ரூட்டி ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெயின்போ ஃப்ளேவர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.